தேமுதிக அங்கே இருக்கும், பாமக அங்கே இருக்கும். எங்கே இடம் உங்களுக்கு? தனியாக தான் போட்டி போட்டாகணும். தனியாக போட்டி போட்டால் என்ன கதிக்கு ஆவீங்க? மதியழகனும் பவுன்ராஜுகளும் உங்களை வெற்றி பெற வைத்து விடுவார்களா? பாவம், மதியழகன்லாம் பார்த்தேன், அவங்க குடும்பத்தை பார்த்தீங்க. அவர் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர் கூட சண்டை போட்டு அவரால் எலெக்ஷனை சமாளிக்க முடியுமா? மதியழகனால? மதியழகன் நல்லவர், வல்லவரா? இவ்வளோ பெரிய ஆள், வளர்ந்த ஆள், கையில் இவ்வளோ துட்டு வச்சிருக்கிற ஆள் போய் திமுக கிட்ட சரண்டர் ஆகிறாரு கைதுக்கு பயந்துக்கிட்டு. ஆனால் களத்தில் வந்து பேசிக்கிறாங்களாங்க சார், கொஞ்சம் அதிமுகவோட இணைந்திருந்தால் ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும். என்கிட்ட பேசுகிற அதிமுக தலைவர்கள் எல்லாம் சொல்கிறாங்கம்மா, நான் நீங்கள் சொன்னதை கேட்டேன் சார், இந்த என்ன சார் நீங்கள் தான் கொடியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு. சார் அப்படிலாம் இல்லை சார், அவங்களா வராங்க சார். அந்த மாதிரி நம்மளா கொடி ஏற்பாடு பண்ணால் அண்ணன் சத்தம் போடுவார் சார். கொடி பார்க்க தானே ஒரு பொதுச் செயலாளர் சொன்னாருங்க. சொன்ன உடனே அந்த ஆரவாரம் அடங்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. அதிமுக தொண்டர்கள் அப்படி விரும்புகிறார்கள். தாவேகவினர் இயல்பாக வந்து அணுகுகிறார்கள். எங்களுக்கு நீ ஆபத்து நேரத்தில் குரல் கொடுத்தீங்க என்று அணுகுகிறார்கள். தாவேக தொண்டர்கள் சேர்ந்தா நம்ம சேஃபாக எலெக்ஷன் அணுகலாம், 2 பேர்கிட்டையும் அடி வாங்க முடியாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது இயல்பு தானே. திமுகங்க எவ்வளோ பெரிய ரவுடிங்கன்றது அவங்களுக்கு தெரியும் நல்லா. அவங்க அடிக்கும் போது என் தம்பியை தொடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அரணாக அதிமுக நிற்க முடியும்.